நன்றி ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பாதத்தில் வர்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை செஞ்சீங்கப்பா. ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்தில் இருந்து ஏசப்பா கொல்கத்தா வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் எங்களுக்காக சிந்தினீங்க ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் ஆண்டவரே நீங்கள் முறியடித்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, அந்த ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுது ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே செய்த எல்லா பாவங்களையும் நீங்கள் மன்னிக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46. இயேசு வாசிங்க. இயேசு உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். எப்படி சொன்னாங்க இந்த வசனத்தை? மகா சத்தமாய். மகா சத்தமாய்னா ரொம்ப சத்தமா. 4வது வசனத்துல கூட ஆண்டவர் சத்தமா பேசினாருன்னு போட்டிருப்பாங்க. இது ஆண்டவர் பூமியில பேசின கடைசி வார்த்தை. மனுஷனா பூமியில இருக்கிறப்ப அவர் சொல்ற கடைசி வார்த்தை. அதுவும் ரொம்ப சத்தமா அவரோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவ்வளோ சத்தமா சொல்லணும் அந்த இடத்துல? ஏன் அவ்வளோ சத்தமா அவரோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி கடைசி இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி ஏன் அவ்வளோ சத்தமா பேசுறாரு அந்த வசனத்தை? நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல ஜீசஸும் அப்பாவும் அவங்க அப்பா கூட ரொம்ப அடிக்கடி பேசியிருக்காங்க இல்லையா? அடிக்கடி ஒலிவ மலையில போய் ஜெபம் பண்ணுவாரு. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப ஏன் இதை மட்டும் சத்தமா சொல்லணும்? மனசுக்குள்ளேயே சொல்லியிருக்கலாம்ல, ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு மனசுல சொன்னா அவங்க அப்பாவுக்கு கேட்டிருக்குமா? கேட்டிருக்காங்க, கண்டிப்பா கேட்டிருக்கோம். ஆனா அவர் இங்க மகா சத்தமா சொல்றாரு. ஏன்? ஏன்னா அதை நம்மளும் கேட்கணும். அவங்க முன்னாடி இருக்கிற ரோமர் எல்லாரும் கேட்கணும், யூதர்கள் எல்லாரும் கேட்கணும். அதனால அந்த இடத்துல அவர் தெளிவா சத்தமா சொல்றாரு, உம்முடைய கைகளில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் அவர் கிளியரா சொல்லிட்டாரு. அவரோட ஆவியை யார்கிட்ட ஒப்புவிச்சிருக்காரு? பிதா கிட்ட ஒப்பு கொடுத்திருக்காரு. இதே வார்த்தை தாவீது ராஜா சொல்றாங்க. சங்கீதம் 31:5வது வசனத்துல இருக்கு, வாசிங்க. சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நீங்க அந்த யூதர்களோட ட்ரெடிஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூத அம்மாக்கள் இந்த வசனத்தை பிள்ளைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதை சொல்லி கொடுப்பாங்களாம். யூதர்களோட ஜெபம். சின்ன பிள்ளைங்களுக்கு யூத அம்மா அவங்க குட்டி பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம் இல்லையா? சங்கீதம் 23:1 என்ன வசனமா? The Lord is my shepherd அப்படின்னு சொல்லி தராங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் யூத அம்மாக்கள் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க? உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைங்க தூங்க போகலாம். இதே மாதிரி இப்போ ஆண்டவர் அவரோட கடைசி நொடி தொழில இருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வேர்ட் தான், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொன்ன அதே வசனத்தை இங்கே அவரும் கோட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஆண்டவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் நிறையா டைம் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் ஸ்கிரிப்சர்ஸில் இருந்து தான் எடுத்து வசனம் சொல்லுவாங்க. மேத்யூ 4வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். மத்தேயு 4வது அதிகாரம் பாருங்க. இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனங்கள் தான். 40 நாள் ஆண்டவர் உபவாசிக்கிறார். ஞாபகம் இருக்கா அந்த வசனம்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லுங்க யாராவது. போறாரு, பிசாசானவன் வரான், அவரை சோதிக்க வராங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் பிசாசு? இந்த கல்லு அப்பமாகும்படி செய்யும், உங்களுக்கு பசிக்குதுல்ல, கல்லை அப்பமாக்குங்க அப்படின்னு சொன்னானே. ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? மனுஷர் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். ஸோ பைபிள்ல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அடுத்த வசனம் சொல்லுங்க. அடுத்து என்ன பிசாசு செய்யறோம் அவங்கள்ட்ட?
கீழே குதிங்க, தூதர்கள் வந்து உங்களை பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஸோ அப்பயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வசனத்தை வச்சு பிசாசு கிட்ட பேசுறாரு. மூணாவது சொல்றான், சகல ராஜ்யத்தையும் நான் உனக்கு தரேன், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்துக்கொள் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் திருப்பி ஒரு வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஸோ ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுறாங்க இல்லையா. இப்ப அதே மாதிரி இப்ப கடைசி வசனம் ஆண்டவர் பேசுறது கூட தாவீது ராஜா பேசின அதே வார்த்தையை ஆண்டவர் பேசுறாரு. இது மூலமா நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஜெபிக்கிறப்ப பைபிளில் ரெஃபர் பண்ணி ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோட் பண்ணி கேட்குறப்ப ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. என்னால் படிக்கவே முடியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜெபிக்கலாம்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஏசப்பா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் காரியங்களை செஞ்சுட்டு இருக்கலாம், உங்களை முன்னேறவே விடாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் எப்படி ஜெபிக்கலாம்? ஏசாயா 54:17 சொன்ன மாதிரி, உனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வசனத்தின்படி நீங்கள் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, என்னோட டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுற எல்லா அகற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அடுத்த வியாதி வந்துருச்சு, கஷ்டமா இருக்கு, அப்போ உடனே டாக்டர்கிட்ட போயிருக்கோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, உன்னுடைய தழும்புகளால் சுகமாகு. ஸோ ஆண்டவர் வசனங்களை எடுத்து சொன்ன மாதிரி நம்மளும் ஜெபிக்கிறப்ப வசனத்தை எடுத்து ஜெபிக்கலாம். வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறப்ப தேவன் அதுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒருத்தரும் ஆண்டவரோட ஆவியை அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முந்தின நாள் நைட்ல இருந்து அவருக்கு அவ்வளோ ஒரு டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. அவரை சவுக்கால 39 தடவை அடிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் என்னென்னலாம் இருக்குமா, ஆணி இருக்கும், எலும்பு இருக்கும். ஸோ அது வந்து அவரோட ஒவ்வொரு நரம்பு, சயின்ஸில் சொல்லுவோம் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாத்தையும் அப்படியே பிடிங்கி எடுப்பாங்களாம். நம்ம ட்ரிப்ஸ் போட போகிறப்போ ஒரு ஆர்ட்ரிக்கில் ஒரு சின்ன ஊசி போடுவாங்க, அதை போடுறப்பயே நமக்கு அப்படி வலிக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா நரம்புகளையும் அப்படி இழுப்பாங்க, அந்த ஆணியை வச்சு இழுக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் போகிறாங்க. ஆனால் அவ்வளோத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, சகித்து கொண்டு போயிட்டுருக்காரு. அவ்வளோ கஷ்டமான பாதையிலையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். யாரோட கையில் கொடுக்குறாங்களா, அவங்க அப்பாவோட கையில் பத்திரமா ஒப்பு கொடுக்குறாங்க. ஐயோ இந்த அப்பா சரியில்லை, என்னை வந்து இவ்வளோ நேரம் தவிக்க விட்டுட்டாங்க, நான் தான் முந்தின நாள் இவ்வளோ ஜாப் பண்ணனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொன்னீங்களேப்பா, நீங்கள் எனக்கு இந்த பாத்திரம் போயிருக்கலாமே அப்படின்லாம் அவர் வந்து எங்கேயுமே மர்மர் பண்ண மாதிரி கொடுக்கவே இல்லை இல்லையா. ஆண்டவர் என்ன பண்ணார், ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோட ட்ரஸ்ட்லேருந்து விளக்கவே இல்லை, அவங்க அப்பாவை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம சில நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னா, இல்லை காட்ஸ் பிளான் வேணாம், நான் இதை விட நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரம் ரூட்டை மாற்றி போயிட்டுருக்கலாம். ஏன்னா நம்ம போகிற பாதை கடினமாக இருக்கலாம், நம்மளே டிசைட் பண்ணுவோம் இந்த பாதை வேண்டாம், நான் நல்ல ஒரு பாதை வச்சுருக்கேன், நம்ம டிசைட் பண்ணி போகக்கூடாது. ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையோடு நம்ம போகிறப்ப ஆண்டவர் நம்மளுக்கு சிறந்த காரியங்கள்லாம் செய்வார். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காட் நம்மளுக்கு கொடுக்குற பிளான் எப்பயுமே எப்படி இருக்கும், தீமைக்கானது கிடையாது, சமாதானத்துக்கான காரியங்களை தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆண்டவர் வந்து அவங்க அப்பா கையில் ஆவியை ஒப்பு கொடுக்குறப்ப ஒரு செக்யூர் பிளேஸில் கொடுக்குறாங்க, ஒரு சேஃபான ஹேண்டில் அவரோட கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. அவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக மனுஷங்க அவரை என்ன செஞ்சாங்க, அவரை கணத்தில் அடிக்கிறாங்க, அவரோட தாடி முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, தலையில் முள் கிரீடம் வைக்கிறாங்க,
அவரோட ட்ரெஸ்ஸை பங்கு போடுறாங்க, எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் கடைசியாக யாரோட கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஹேண்ட் இல்லையா, மனுஷ கைகள் மாதிரி கிடையாது, ஒரு நல்ல ஒரு பத்திரமான ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. நம்ம சில காரியங்களை ஒப்பு கொடுப்போம் இல்லையா, யார்கிட்ட கொடுப்போம்னா நம்ம நம்பிக்கையான ஒரு பர்சன்ட்டை தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஆண்டவரை வந்து ஏசப்பா வந்து நம்பிக்கையாக அவரோட ஆவியை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க? பிதா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா பிதா, குமாரன், ஆவி, இவங்க 3 பேர் என்ன செய்ய போகிறாங்க? ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. நம்மளுக்கு அதுக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மீறி சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். அப்போல்லாம் நம்ம சொல்கிறோம், பிதாவே உம்முடைய கைகளில் என்னோட படிப்பை ஒப்புவிக்கிறேன், பிதாவே உம்முடைய கைகளில் என்னோட பிஸ்னஸை ஒப்புவிக்கிறேன், பிதாவே உம்முடைய கைகளில் என்னோட பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா பிசாசானவன் பிள்ளைங்களை ரொம்ப சுற்றி வரான். ஏன்னா அவங்க தான் இதுக்கப்புறமா வசனங்களை பேச போகிற பிள்ளைங்க, அதனால அவங்கள வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுவான். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். பிதாவே உங்களுடைய கைகளில் என்னோட வேலையை ஒப்பு கொடுக்குறேன், என்னோட நான் சம்பாதிக்கிற காசை ஒப்பு கொடுக்குறேன், என்னோட ஃப்யூச்சரை ஒப்பு கொடுக்குறேன்னு நம்ம ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் அதை ரொம்ப சேஃபாக பத்திரமாக நம்மளுக்காக அதை வச்சுருக்காரு. அது எந்த காரியமும் தீமைக்காக இருக்காது, நன்மைக்கு ஏதுவான காரியங்களாகவே இருக்கும். ஆமாம்.